இவ்வளோ நாள் வந்து நாங்கள் உங்களை ரொம்ப ரகடா பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் திடீர்னு ஒரு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் பார்த்தா பாவமாக இருந்தது உங்கள் கேரக்டர். எப்படி அது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இந்த சீன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நெகட்டிவ் பண்றதால எல்லாமே கோவப்படுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சீன் வந்து என்னோட இந்த அறிவுக்கரசி கேரக்டரோட மெயின் எய்மே இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப இந்த இடத்துலயுமே வந்து சீன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதே எங்களுக்கு பயங்கர கியூரியஸா இருந்தது. டீம்ல எல்லாருக்குமே இந்த சீன் எப்படி இருக்க போகுது, எனக்கு இன்னும் கியூரியஸா இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஐ மீன் தங்கச்சியோட கல்யாணம் அப்படிங்கறதால. சோ நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சீன் எப்படி வரும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக. அப்புறம் இந்த சீன் வந்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடியே பிளான் பண்ணல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் பிளான் பண்ணல. அந்த கோ வித் த ஃப்ளோல என்ன வருதோ, ஆக்சுவலி என்னோட கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா I'll be in the present. அந்த மொமெண்ட்ல உண்மையாவே என் தங்கச்சி கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஆமா அப்படிங்கிறதுதான். சோ நான் வந்து இங்க கோவப்படணும், இங்க அழுகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அந்த சீன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோல ஆட்டோமேட்டிக்கா எனக்கே அந்த எமோஷன் வந்துருச்சு. ஓகே. சோ நானுமே நினைக்கல இந்த சீன் வந்து இவ்ளோ எமோஷனலா ஆகும், ரொம்ப எமோஷனலா முடியும் அப்படிங்கிறது. நான் ஒன்னு மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தேன், எல்லா சீன் மாதிரியும் இது இருந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோவம் தான் இருந்திருக்கு, ஆனா ஒரு கோவமும் ஒவ்வொருத்தர்கிட்ட வேற மாதிரி நம்ம கோவப்படுவோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியேட் காமிக்கணும்னு நான் நினைச்சேன். பட் நான் நினைச்சதை விட இந்த சீன் வந்து பயங்கரமா வந்துருச்சு.